நேற்று ஃபுல்லாக ட்ராவல் முடிச்சுட்டு ஈவினிங் டயர்டாக வந்தால் இருந்தாலும் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டோம். பிடிச்சவங்களுக்காக சில திங்ஸ் வாங்கணுன்ற போது இந்த டயர்ட்லாம் இருக்காது. ஸோ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மழை தான், மழையிலே தான் ட்ராவல் இருந்தது. ஈவினிங் வந்தப்போயும் மழை இருந்தது, அப்புறமா விட்டுருச்சு. விட்டதுக்கப்புறம் தான் போனோம். என்ன வாங்க போயிருந்தோம் அப்படின்னா கருவாடு. மனோ யார் வந்திருக்காங்க பாருடா, கருவாடு வந்திருக்கு. அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னை கேட்டிருந்தாங்க வாங்கிட்டு வந்து தர சொல்லி. அதனால வாழைக்கருவாடு, நெத்திலி கருவாடு, குழம்பு கருவாடுன்னு எல்லாமே வாங்கிக்கிட்டு வர வழியில் இந்த முடவாட்டுக்கால் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி வாங்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் செய்யும்போது உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நல்லா முசு முசுன்னு இருந்துச்சு அது மேலெல்லாம். சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு நேற்று நாள் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு எழுப்பி ஒரு ஆள் வெளியில் கிளம்பி போச்சு. செம்ம மழை. வந்து 7:30 மணிக்கு கதவு தட்டும்போது இப்படி தான் சுத்தமாக நனைஞ்சு போய் வந்திருந்தாரு. எனக்கே பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு. என்னென்னா வாசக்கால்னு போட்டதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க வாசக்கால்னா என்னென்னு. நிலக்கதவு அப்படின்னு நிலன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான். நாங்கள் வாசக்கால், அறிவுக்கால் இந்த மாதிரி சொல்லுவோம். அது வந்து இவங்க தலைவர் தான் செஞ்சு கொடுத்துருந்தாரு. அதை வச்சுட்டு போகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 4:30 மணிக்கு முகூர்த்த டைமுக்கு வைப்பாங்க காலையில் விடிகாத்தால். அப்படி தான் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் போயிட்டு அதை நம்ம செய்யணும். ஏன்னா கார்பெண்டர் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி அதில் வந்து வேஷ்டி, துண்டு, பணம் வைப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி 500 ரூபாய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லட்டு, பூ, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாலி சரடு, ஒரு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி இதுதான் முறையாக இப்படி தான் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றியும் வைப்பாங்க. அது வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இது ட்ரெடிஷன் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க. 7:30 மணிக்கு வந்தார். பாவமாக இருந்துச்சு. அப்புறமா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன், சித்தி பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தேன்ல போன வாரம், அது வந்து இன்றைக்கி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டாங்க அவளை. ஸோ அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. மழை விட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் மழை விடட்டும்னு வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறமா கிளம்பணும். கரண்ட்டு வேறு நின்றுச்சு. இருந்தாலும் மேக்கப் போட்டுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு மழை, கொஞ்சம் தூரத்துக்கு மழை இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு மழை, கொஞ்சம் தூரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துச்சு. நனைஞ்சும் நனையாமலும் ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு டிஃபன் தான் சாப்பிட்ருந்தோம். இட்லி, பூரி, பொங்கல், புட்டு, வடை, கேசரி இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். யாருக்குன்னா நம்ம பிருந்தா இருக்காங்க இல்லையா, முன்னாடி ஆஃபீஸ் வீடியோ போடக்குள்ள நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட என்கேஜ்மெண்ட் தான். அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி. மேரேஜ் வந்து ஜான்வரியில். ஸோ எல்லாருமே அவங்கள விஷ் பண்ணிவிடுங்க. போனோம். பழைய ஆஃபீஸ் கொலிக்லாம் பார்த்துட்டு நிறையா அவங்க கூட பேசிட்டு நல்லா போச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து ட்ரெடிஷன் ஃபுட்டு தான் இருந்தது. சாதம், சாம்பார், காரக்குழம்பு, ரசம், இந்த மாதிரி கூட்டு, பொரியல், வடை, பாயாசம், அப்பளம், இதெல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாம்பளை பை எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரக்குள்ளே ஒரு சார் பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு சாரை காமிச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்ததும் போய் பசங்களை வந்து கூப்பிட்டு வந்தாச்சு. பசங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான்வெஜ் எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க சித்தப்பா வந்துட்டு மாலை கேட்டுட்டாரு. இதுக்கப்புறம் எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால சிம்பிளாகவும் செய்யணும், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். அப்போ 65 தான் ஒரே ஐட்டம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் என்னோடய மெத்தடில் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ்லாம் இல்லை, எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு லெக் இருந்துச்சு. அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, குட்டி ஸ்பூனுன்றதுனால உங்களுக்கு நிறைய டைம் போடுற மாதிரி இருக்குது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காரப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. நான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை இந்த ரெடிமேட் மசாலாவோ சேர்க்க மாட்டேன். இப்படி தான் பண்ணுவேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலே ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக நல்லாவே இருக்கும். நீங்கள் ரெடிமேட் மிக்ஸ் எதுவுமே சேர்க்க வேணாம், நீங்கள் எந்த கலருமே சேர்க்க வேணாம். வீட்டில் இருக்கிற இந்த பொருள் மட்டுமே போடுங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும், எந்த குறையும் இருக்காது. நம்ம போட்ட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். 65 வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பாக வெளியில் இருக்கும், உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும். பசங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜில் ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டம் எதுன்னு கேட்டால் இந்த ஐட்டத்தை தான் சொல்லுவாங்க.
எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அடிக்கடி செய்யவும் முடியாதுல்ல, எப்பயாச்சும் செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால செஞ்சு கொடுக்கணும்னு தோணும், ஆனால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால எப்பயாவது செஞ்சு கொடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு. பீஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாகவும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருசு பெருசாகவும் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு தான் இன்றைக்கி பொரிச்சு கொடுத்துருந்தேன். அதுவும் லெக் பீஸ் வாங்கிட்டு வர சொன்னால் ஒரே ஒரு லெக் வாங்கிட்டு வந்து இருக்கிற இதில் ஞானப்பழம் கொடுத்து சண்டை வளர்த்து விட்ட மாதிரி 2 பேருக்கும் தலைவர் சண்டை வேற வளர்த்து விட்டார். அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணி சின்னவ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பெரியவளுக்கு கொடுத்துட்டா. அப்புறம் பெரிய பாப்பா தான் அந்த லெக் பீஸ் சாப்பிட்டா. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் பொரிச்சு எடுக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீசஸ் பெருசாக போட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் சூப்பராக வருது பாருங்கள். நான் எந்த கலருமே சேர்க்கல, இருந்தாலும் கலர் ஆரஞ்சு கலரில் நல்லாவே வரும். அதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக டெண்டரியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அழகாக 1 பை 1 பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மதியத்துக்கு சிம்பிளாக ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலான்ட்டு. பசங்க இதையே சாப்பிட்டுப்பாங்க, பெருசாக சாப்பாடே கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பசிக்குன்றதுக்காக கொஞ்சம் வெள்ளை சாதமும் ரசமும் மட்டும் வச்சுட்டேன். விரும்பி சாப்பிட்டாங்க. பெரியவ எப்படி இருக்குன்னு சொல்கிறா. இன்னைய நாள் வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.